ரிஷபம், உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததை சொல்றேன், நடக்க போறதை சொல்றேன், நடந்துகிட்டு இருக்கிறதையும் சொல்றேன். இன்னைக்கு இப்போ இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. இவருடைய வாழ்க்கையில இன்னைய வரைக்குமே சந்தோஷம் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்த சாதிச்சிடணும், வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு பெரிய இடத்துக்கு போயிடணும், தன்னுடைய குடும்பத்தையும் சரி, தன்னுடைய சொந்த பந்தங்களையும் சரி நல்லபடியா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு உத்தம எண்ணம் கொண்ட நபர்களாக தான் இவர்கள் வாழ்ந்திருக்காங்க, வாழ்ந்துகிட்டும் இருக்காங்க. ஆனா இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இவர்களை ரொம்ப கேவலமாகவும் ரொம்பவே அசிங்கப்படுத்தக்கூடிய விதத்திலையும் பல விஷயங்களை பண்ணி இவர்களை மனசளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி பயங்கரமான காயங்களை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு நாங்க சொல்லணும். ரிஷபராசிக்காருடைய மனசு தெய்வங்களை சந்திக்கும் போது கேட்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா? சாமி, எப்ப சாமி எனக்கு சாவு வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இவர்கள் வாழ்க்கையில் அனுபவிச்ச கொடுமைகள் அந்த அளவுக்கு அதிகம். இன்னை வரைக்குமே இந்த ரிஷபராசிக்காரர்களால மனசளவுல யார்கிட்டயுமே எந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்க முடியல. காரணம், வாழ்க்கையில நம்ம மறுபடியும் மறுபடியும் ஏமாந்து போயிடுவோமோ, நம்மளை எல்லோரும் சேர்ந்து காயப்படுத்தி கஷ்டப்படுத்திடுவாங்கன்ற பயத்தினாலேயே இந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லோரை விட்டும் தள்ளியும் யார்கிட்டையும் நெருங்காத அளவுக்கு தூரத்திலையும் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். இவர்களால எதையுமே சரி செய்ய முடியலன்றதுதான் யதார்த்தமான உண்மை. இன்னை வரைக்கும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாத ஒரு ரொம்பவே ரொம்பவே கொடூரமான ஒரு கஷ்டப்பட்ட வாழ்க்கையில தாங்க வாழ்றாங்க. இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனை என்பது பெரிதும் அதிக அளவுல ஆக்கிட்டே தாங்க இருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த கடன் சுமையை குறைச்சிடணும் முயற்சி பண்றாங்க. கடைசியில இந்த கடன் சுமை அதிகரிச்ச வண்ணம் மட்டும்தாங்க இருக்கே தவிர குறைஞ்சபடா இல்லை இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில. கடன் ஆளியா இருந்து ரிஷபராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுக்க இப்படியே செத்துருமோன்ற பயம் இவங்களுக்கு மனசுக்குள்ள ரொம்ப அதிகமாவே இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில யாரை நம்புறது, யாரை நம்பணுன்றது தெரியாம ரொம்பவே அவஸ்தைப்படுறாங்கன்றதாங்க யதார்த்தமான உண்மை. ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே அடுத்தவர்களை நம்பி நம்பி ஏமாந்து நின்றதுதான் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை நடந்த மிகப்பெரிய ஒரு விஷயம்னே சொல்லிக்கலாங்க. இவங்க யாரை நம்புறாங்களோ கடைசியில அவர்களும் இவர்களை ஏமாத்திட்டு தாங்க போறாங்க. இன்னை வரைக்குமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்காக யாருமே இருந்ததும் இல்லை, இப்ப வரைக்குமே அப்படி யாரும் இருக்கிறதும் கிடையாது. நம்பிக்கை துரோகத்தை முழுவதுமாக பார்த்த ஒரு ராசினா அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தாங்க. குடும்பத்தாலையும் சரி, நண்பர்களாலையும் சரி வெறுக்கப்பட்ட ஒரு ராசியாகவும் இருக்கிறதும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தாங்க. இவங்களுடைய மனசு ரொம்ப இலகுன மனசுங்க. மற்றவங்க மேல அன்பு பாசத்தை ரொம்ப அதிகமாகவே வச்சிருவாங்க. மற்றவங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன்ற அளவுக்கு இவங்களுடைய மனசுன்றது யதார்த்தமாவே பழகிரும். ஆனா இவர்கள் என்னதான் மற்றவங்களுக்காக எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணாலும் மற்றவர்களிருந்து இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெயர் அப்படின்றது, இவன் ஒரு உதவாக்கறேன், இவன் ஒரு உதவாக்கறேன், எதுக்குமே ஆகாதவன், இவன் ஒரு கல்நெஞ்சக்காரன், கஞ்சம் பிஷ்ணாரி அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த வார்த்தைகளால ஒருத்தரை காயப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு ஒருத்தர்களை காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களை காயப்படுத்திருக்காங்க. காயப்பட்ட வாழ்க்கையில அதை மருந்து போட்டு சரி பண்ணிடலாம்னு நினைச்சாலும் அது முடியாத அளவுக்கு இவருடைய வாழ்க்கை என்பது இருந்துகிட்டு தாங்க இருக்கு. இது வரைக்கும் நடந்த வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்குது. ஆனா இவருடைய குணம் எப்படி தெரியுமாங்க? அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்கள் மற்றவர்கள் மேல ரொம்ப அன்பு வைக்கக்கூடிய நபர்கள்ங்க. இவங்களுக்கு ஆற்றல், அறிவு, வேகம், விவேகம் நிறையவே இருக்குது. ஆனா அன்புன்னு வரும்போது மட்டும் அவர்கள் என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்கன்றதை புரிஞ்சுக்காத அளவுக்கு ஒரு தத்தியான நபராகவும் இருக்கிறதும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தாங்க. தன்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லைன்னு நினைப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். காரணம், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, மற்றவர்களால முடியும்னா என்னால ஏன் முடியாது, நான் அதை விட சிறப்பா செய்வேன்னு சொல்லிட்டு எப்பவுமே தனித்துவமான விஷயங்களை செஞ்சு மற்றவங்களை ஆச்சரியப்படுத்துவாங்கன்னு தாங்க சொல்லணும் இந்த ரிஷபராசிக்காரர்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே எளிமையா முடிச்சுட்டா அது நமக்கானதாக இருக்கும்னு நினைக்கவே மாட்டாங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரிங்க, அதை தனித்து நின்று போராடுவாங்க. தன்னுடைய பிடிச்சவங்களுக்காக தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ற அளவுக்கு கூட இவங்களுடைய மனசு இலக்கமானது. தன்னுடைய பிடிச்சவங்களுக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கக்கூடிய எண்ணம் உடையவர்கள்னா அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தாங்க. இதுதான் இவருடைய குணம்ன்றது முழுவதுமாக சொல்ல, ஏதோ ஒரு சில வரிகள் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் நடக்க போற விஷயங்களை சொல்ல போறோம். இது இவருடைய வாழ்க்கையவே மிகப்பெரிய ஒரு புரட்சியாகவும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் அமைச்சு கொடுக்கும்ன்றதுல மாற்று கருத்து இருக்காதுங்க. அதனால நீங்க பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கையை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அமைச்சுக்க போறீங்க. சரி, இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கை வருகின்ற காலம் எப்படிப்பட்டதாக அமைய போகுது, எந்த அளவுக்கு வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் என்பதை பற்றி இந்த ஒரு பதிவுல நம்ம தெளிவாக பார்க்கணும். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ரிஷப ராசிக்கார அன்பர்களே, நீங்கள் இனி வரக்கூடிய வாழ்க்கையில முதலாவது விஷயமே நிம்மதியான தூக்கம் இல்லாத உங்களுடைய வாழ்க்கையில தூக்கம் என்பது கிடைக்கும். அதாவது இவ்வளவு நாள் வரைக்குமே இந்த ரிஷபராசிக்காரர்களால நிம்மதியா தூங்க முடியலைங்க. காரணம் பல வேலைகள், வேலை சுமை பழுதுகள், முக்கியமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடிக்கடி ஏற்படக்கூடிய சண்டை சிக்கல்கள்னு பல காரியங்களை சொல்லலாம். ஆனா இவர்களால இன்னை வரைக்கும் நிம்மதியான அந்த தூக்கத்தை வாழ்க்கையில சந்திக்க முடியலன்றது யதார்த்தமான ஒரு உண்மைதாங்க. அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில தூக்கம் என்பது அமைய போகுதுங்க. அதாவது இவ்வளவு காலங்கள் நீங்க தூக்கத்தை தேடி எங்கெங்கேயோ அலைஞ்சீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான தூக்கம் என்பது கிடைச்சிருக்காது. நீங்க பல போராட்டங்களையும் பண்ணிட்டீங்க. ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில தூக்கத்தை நீங்க பார்த்தபடியே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து நீங்க நிம்மதியான தூக்கத்தை சந்திப்பீங்க. அதாவது ரொம்ப காலமா நீங்க படுத்த படுக்கையா இருந்தாலும் தூக்கம் என்பது இல்லாம மன உளைச்சலுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டீங்களே, அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக நீங்கள் நிம்மதியாக தூங்க ஆரம்பிப்பீர்கள். நிம்மதியா தூங்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் சுமை, முக்கியமாக சொல்ல போனா உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய அடிக்கடி ஏற்படக்கூடிய சண்டை சித்திரங்கள் என்ன, ஒவ்வொன்றுத்துக்குமான தீர்வும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். இனி நீங்க எந்த ஒரு நேரத்திலையும் எந்த ஒரு இடத்துக்கும் பிரச்சனை ஏற்பட்டுமோன்னு பயத்திலையோ இல்லை இதை செய்யணுமா வேணாமான்ற யோசனையிலேயோ இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஒரு முழு மாற்றத்தை நீங்க இப்போ காணக்கூடிய காலங்கள் நேரங்கள்ன்றது அமைய போகுது. அது மட்டும் இல்லைங்க, நீங்க இவ்வளவு காலங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த ஒரு போராட்டத்துக்கான வெற்றி என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்குங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது இன்னும் மிக சரியாக அமைய போகுது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்கெல்லாம் தீர்வும் ஒரு 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 மாற்றத்தையும் நீங்களே அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்படும். முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில யாரை நம்புறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு நானே சொல்லியிருக்கேன். இப்படிப்பட்ட விஷயங்கள் மாறக்கூடிய விதமா இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில நம்பிக்கைக்குரிய சில முக்கியமான புள்ளிகள், முக்கியமான நபர்கள் இவர்களுக்கு அறிமுகமாவார்கள். அது மட்டும் இல்லைங்க, புதிய நண்பர்கள் அறிமுகமாகுவது மூலியமா இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் அளவிலான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய விதமா மற்றவர்கள் முன்பு மரியாதையும் மதிப்பையும் நீங்கள் பெறுவதோடு, நீங்கள் இதுவரைக்குமே சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காம அலைஞ்ச காலங்கள் முடிவடையும். உங்களுடைய வாழ்க்கையில ரிஷபராசனுடைய வாழ்க்கையில அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக அமையும். தொழில், இந்த தொழில் விஷயங்கள்ல இன்னை வரைக்குங்க இந்த ரிஷபராசிக்காரர்களால பெருசா எந்த ஒரு சாதனையுமே செய்ய முடியல. இவங்க கடினமா தான் உழைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. ஆனாலும் கூட இவர்கள் உழைக்கிற அளவுக்கும் வேற யாரும் உழைக்கல, வேற யாரும் கஷ்டப்படல. ஆனா அவங்க பேர் வாங்கிட்டு போறாங்க. அவங்க வேலை சம்பந்தப்பட்ட இடத்துலயும் தொழிலையும் சரி நல்ல முன்னேற்றத்தை பாக்குறாங்க. ஆனா என்னால முடியலன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஆதகம் இருந்தாலும் எனக்கும் அவன் இப்படி போயிட்டானே இவன் இப்படி போயிட்டானேன்னு சொல்லிட்டு பொறாமைப்படக்கூடிய எண்ணம் என்பது இவர்களுக்கு ஒருபோதும் வந்ததே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய மாற்றம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிசய மாற்றமாக இருக்குங்க. அதாவது ரொம்ப எளிமையா சொல்ல போனா, நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் காத்திருந்தீங்களோ அந்த காத்திருப்புக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய விதமா, அந்த காத்திருப்புக்கு ஒரு முழு பலன் கிடைக்கக்கூடிய விதமா உங்களுடைய வாழ்க்கையில நல் செய்திகள் என்பது தெரிய வரும். தொழிலையும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லயும் சரிங்க, நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மரியாதையும் மதிப்பையும் நீங்கள் அங்கு பெரும் அளவில் பெறுவீர்கள். அது மட்டும் இல்லைங்க, உங்களை இது வரைக்குமே சில நபர்கள் எப்போதுமே ஏளன பார்த்தமா பார்த்துருப்பாங்க. முக்கியமா உங்களை இந்த நாள் வரைக்குமே இவர்களை ஒரு அடிமைத்தனமாக வச்சு நடத்தியிருப்பாங்க. அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்தும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் முன்பு நீங்க யாருன்றதை நிரூபிக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த மாற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க இவ்வளவு நாள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளாகவும் சரியானதாகவும் அமைஞ்சிருக்கும். ஆனா சில விஷயங்கள் உங்களை அறியாமலும் சில தவறுகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அப்படிப்பட்ட தவறுகளை நீங்க திருத்திக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காலமாக அமையும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில. குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், முக்கியமா கணவன் மனைவி வாழ்க்கைய இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அதுல திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்கலாம் கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இந்த வாழ்க்கையை ஏன்டா வாழ்றோம் அப்படின்னு சகிச்சுத்தன்மையோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழக்கூடிய வாழ்க்கை தான் இருந்துச்சு. ஒரு சில ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் சாமி, நான் இதை விட்டு போனாலே போதும்னு இந்த வாழ்க்கையிலிருந்து பிரிஞ்சு போனவர்களும் இருக்கதான் செய்றாங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படி வாழ்க்கையில மிகப்பெரிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்த இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முழு தீர்வும் என்பது கிடைக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது நாள் வரைக்கும் நீங்காமல் இருந்திருக்கலாம். ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில அதற்கான மாற்றங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க, சந்திக்கவும் செய்வீங்க. முன்னால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய விதமாக இந்த திருமண வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் சந்திக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த திருமணத்துல
பண்ணதுக்கு அப்புறமா குழந்தை இல்லைன்ற ஒரு காரணத்தினாலையும் சரி, திருமணம் நடந்ததுக்கு அப்புறமா மற்றவர்கள் முன்பு அவமானப்படுறமேன்ற ஒரு காரணத்தினாலும் சரிங்க, இன்னை வரைக்கும் பல விஷயங்களை இவர்கள் மறைச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட மறைக்கப்பட்ட விஷயங்கள் வெளிவர ஆரம்பிக்கும். இதன் மூலியமா உங்களுடைய குடும்பத்துக்குள்ள மீண்டும் சச்சரவுகள் ஏற்பட்டாலும் நீங்க அதை புரிய வச்சு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது. இதற்கு முன்பு வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். இதையெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அது என்ன தெரியுமாங்க? இன்னைய வரைக்குமே இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில வியாபாரம் பெருசா லாபத்தை கொடுத்ததே இல்லைங்க. இவர்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் சரிங்க, வியாபாரத்துல பெரும் நஷ்டங்களும் கவலைகளும் இருந்திருக்கே தவிர இன்னை வரைக்குமே, இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூடங்க, இவர்களுடைய வாழ்க்கையில இதுல இவர்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு ஒரு முன்னேற்றம், மற்றவர்கள் முன்பு சாதிக்கக்கூடிய அந்த ஒரு அளவுக்கான வசதி வாய்ப்புன்னு எதுவும் பெருசா இவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்காமலே போயிடுச்சுன்னு சொல்லணும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படின்றது இவர்களுக்கு முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. அதாவது ரொம்ப எளிமையா சொல்ல போனா, இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில யாருமே கண்டிராத அளவுக்கு தொழில் முன்னேற்றத்துல, அதாவது வியாபாரம் போக்குல முன்னேற்றத்தை காண்பாங்க. முக்கியமா நீங்க இவ்வளவு சீக்கிரமா வளர்ந்துட்டேங்கன்னு சொல்லிட்டு பல நபர்களுக்கு உங்களுக்கு பொறாமையும் வர ஆரம்பிக்கும். காரணம், உங்களுடைய வளர்ச்சி ஈடுகட்ட முடியாத அளவுக்கு பெரும் முன்னேற்றத்தை அடையுங்க. அது மட்டும் இல்ல, மற்றவர்கள் முன்பு நீங்க யாருன்றதை ப்ரூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மன தைரியம், மன நம்பிக்கை என்பதும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாம தாங்க இனிமே பட முடியும். அதற்கு மேல எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா நீங்க அந்த அழிவிலிருந்து பிறந்து இப்ப வெளியே வந்துகிட்டு இருக்கீங்க. அழிவில் இருந்து வரும்போது அந்த அழிவை நோக்கி வரக்கூடிய நபர்கள் உங்களால என்னங்க செய்ய முடியும் சொல்லுங்க? நீங்க தான் இனி உயர்ந்த இடத்தை உச்சத்து தொடரக்கூடிய காலங்களாக அமையும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசினுடைய வாழ்க்கையில குழந்தை பிரச்சனை என்பது ரொம்ப நாட்களாகவே இருந்துகிட்டு இருக்குங்க. முக்கியமா சொல்ல போனா சின்ன வயசுல ஏதோ தெரியாம ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளால இன்னை வரைக்குமே குழந்தைகள்கிட்ட பேச முடியாம, குழந்தைகிட்ட இருந்து பிரிஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கையில நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசிக்காரர்கள் சந்திப்பார்கள். அதாவது குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட இருந்து பிரிஞ்சு வாழக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க முழு தீர்வை அடைவீங்க. முக்கியமா பிள்ளைங்கிட்ட பேசணும், பிள்ளைங்களோட சேர்ந்திருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்க அதற்கு இடம் கொடுக்கலன்றதுதான் யதார்த்தமான உண்மை. அதற்கு முக்கியமான காரணம், தான் போய் பேசவா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோ தன்னுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள தன் பையனே தப்பா நினைச்சோன்ற பயத்திலாலையும் சில முக்கியமான காரணங்களாலையும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்கிட்ட கூட பேசாம தவிர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மாறுதல் ஏற்படக்கூடிய விதமா உங்களுடைய வாழ்க்கையில இனி மிகப்பெரிய மாற்றங்களும் பிள்ளைகளுடைய அன்பும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். முக்கியமா சொல்ல போனா இந்த ரிஷபராசிக்காரர்களை பிள்ளைங்க பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அனாத ஆசிரமத்துல விட்டுலாம் வந்துட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல மாறுதல் ஏற்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளே உங்களை தேடி வந்து உங்களுடைய வீட்டுக்கு அழைத்து செல்வாங்க. நீங்க கட்டி கொடுத்த வீடு சொத்து அவங்களுக்கு போனதும் உங்க மேல இருந்த அந்த அன்பும் சரி அக்கறையும் சரி இல்லாம போச்சு. ஆனா இப்போ அந்த அன்பையும் அக்கறையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த ரிஷபராசினுடைய வீட்டுக்கு வந்து, அதாவது அவங்களை கூட்டு வந்து வீட்டுல வச்சு அவர்களை பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது அமையும் உங்களுடைய வாழ்க்கையில. நீங்க இதற்கு முன்பு வரைக்கும் சில தவறுகளையும் சில பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிருந்தாலும் இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்காதுன்னு யோசிச்ச காலங்கள் ரொம்ப அதிகம் தாங்க சொல்லணும். அப்படிப்பட்ட அனைத்திற்குமான தீர்வையும் மாற்றத்தையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பீங்க. முக்கியமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே இனி உங்களுக்கு சாதகமாகவே அமையும். உங்களுடைய பிள்ளைகளும் சரி, உங்களுடைய குடும்பத்திலையும் சரி, நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திப்பீங்க. இதுவரை காணாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ இருக்க போறீங்க. அதனால அதற்கு நீங்க தயாராகிக்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயமாக இருக்கும். சரி, உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விஷயங்கள் மாறுது, எந்த அளவுக்கு வாழ்க்கையில நீங்க வாழ்க்கையை மாற்றி அமைச்சு வாழ போறீங்கன்றத பத்தி தான் இந்த ஒரு பதிவில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் இருக்குதுங்க. இப்படிப்பட்ட பரிகாரத்தை நீங்க செய்வது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில இன்னைய வரைக்கும் நீங்க அனுபவிக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நொடியில ஒரு பொழுதுல உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னா அதற்கு இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணாலே போதுங்க. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரிங்க, அதற்கான தீர்வு இதன் மூலியமா கிடைக்கும். சரி, இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் நடக்க போற அந்த ஒரு மாற்றத்துக்காக நீங்க செய்ய போற பரிகாரம் என்னவென்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை முழுமையாக கேளுங்க, பரிகாரத்தை தவற விட்டுறாதீங்க சரிங்களா? இதனால நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் தவறுதலாகவே போய் முடியலாம். அதனால தெளிவா கேட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க. ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய காலடி மண்ணை வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல நீங்க கட்டி வைங்க போதும்.
இந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த காலடி மண்ணுங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. ஏன்னா குலதெய்வம் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வழிபட்டு வரீங்க அப்படின்னாலே உங்களுடைய தெய்வத்துடைய ஆசீர்வாதம்ன்றது உங்களுக்கு முழுவதுமாக கிடைச்சிடும். அப்படிப்பட்ட குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய காலடி மண்ணை நீங்க வீட்டுல எடுத்து வந்து கெட்டுவது மூலியமா பித்தர்களுடைய சாபமும் சரி, பித்தர்களுடைய ஆசீர்வாதத்தையும் சரி நீங்க முழுவதுமாக பெற முடியுங்க. ஏன்னா இது வரைக்குமே பித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காம இருக்க காரணம் குலதெய்வத்தை நீங்க வழிவிடாம குலதெய்வத்தை மறந்துட்டு இருப்பது தான். அப்படிப்பட்ட குலதெய்வத்தை வழிபட்டு அங்க இருக்கக்கூடிய காலடி மண்ணை நீங்க எட்டு வந்து உங்களுடைய வீட்டுல நீங்க வைக்கிறது மூலியமா அந்த குலதெய்வத்தினுடைய தீர்க்கமான ஆசையை பெற்று அந்த குலதெய்வத்தினுடைய முழு ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க இவ்வளவு நாள் வரைக்குமே எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தையும் காயத்தையும் கொடுத்து உங்களை மறுபடியும் மறுபடியும் இது பண்ணிச்சோ, மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தோக்கடிச்சோ, அப்படிப்பட்ட அந்த தோல்விகளிலிருந்து இருந்து நீங்க மீண்டு வருவதற்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரமா இது அமையும். அதனால எப்போ நீங்க என்ன செய்றீங்கனாலும் சரிங்க, வருகின்ற இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி, அதாவது பாத்தீங்கன்னா அமாவாசை தினம் இருக்கு. அந்த நாட்கள்ல நீங்க குலதெய்வம் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனா அதற்கு முன்பு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அங்க வரும்போது காலடி மண் எட்டுவாங்க. இல்ல அன்னைக்கு 12ஆம் தேதி நீங்க குலதெய்வம் கோவிலுக்கு அமாவாசை நாளுக்கு போயிட்டு அங்க வழிபட்டு வரீங்கன்ற போது மறக்காம நீங்க அங்கிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மண் எட்டுவாங்க. யாருடைய மண்ணுக்கெல்லாம் கேட்க வேண்டாம், அது உங்களுடைய காலடி மண்ணாக தான் இருக்கணும்ன்றது கட்டாயம் கிடையாது. நீங்க எட்டு வரது உங்களுடைய குலதெய்வம் கோயில் இருக்கக்கூடிய மண், அவ்வளவுதான். வேற எதுவுமே பெருசா ஒண்ணும் இல்லைங்க. அதை எட்டு வந்து நீங்க உங்களுடைய வீட்டுல வச்சாலே போதுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்களையும் சரி, துன்பங்களையும் சரி, ஒரு நிமிஷத்துல சரி செஞ்சு அந்த தெய்வத்துடைய முழு அனுகிரகத்தையும் உங்களுக்கு கிடைக்க வைக்கக்கூடியதாக அமையும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க பார்த்த ஒவ்வொரு சின்ன சின்ன கஷ்டங்களுமே நீங்க மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லைங்க. முழுவதுமான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இதை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா சொல்றேங்க, இவ்வளவு காலங்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சு பயந்து வருத்தப்பட்டு கவலைப்பட்டீங்களோ அந்த ஒரு விஷயத்துக்கான மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இது வரைக்கும் பார்த்திராத அந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை நீங்க பார்ப்பீங்க. இதை விருப்பப்படுறவங்களும் நம்பிக்கை இருப்பவர்களும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள்ல நீங்க இருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்துல இருந்து உங்களை நீக்கி கொண்டு வரக்கூடிய மிகவும் எளிமையான ஒரு பரிகாரமாக இது அமையும். இதை ஒரு மஞ்சள் நிற துணியில எட்டுவாங்க. அங்கிருந்தே வரும்போதே எட்டு வந்து மறக்காம உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு கட்டி வைங்க. நிலைவாசல் முன்பு இது இருக்கு அப்படின்னாலே தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். அதில் முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். ஒரு நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க, நல்லது நடக்கும். உங்க மேலேயும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்களையும் மேலேயும் சரி, நீங்க நம்பிக்கை வச்சாலே போதுங்க. அனைத்திற்குமான தீர்வையும் மாற்றத்தையும் நீங்க சந்திப்பீங்க. நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.